வணக்கம் நண்பர்களே. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இப்போ நான் சொல்ல போற விஷயம் நெறைய பேர் நோட் பண்ணியிருக்கலாம். சிலருக்கு ஏதோ மாற்றம் இருக்குன்னு தெரியும். ஆனா கன்ஃபார்மா என்னன்னு தெரியாது. நான் ஸ்விக்கிலயும், ஜொமேட்டோலயும் சில வாரங்களுக்கு முன்னாடி சேம் ஹோட்டல்ல ஃபுட் ஃபர்ஸ்ட்டு ஸ்விக்கிலயும், ஜொமேட்டோலயும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணிட்டு வர்றப்ப அதையும் சரி, எனக்கு ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம், அதாவது இந்த வாரம் போய் நான் டைரக்ட்டா வாங்குறப்பயும் என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சுச்சு. என்ன மாற்றம்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு டப்பா இருக்கு இல்லையா? நான் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். இந்த டப்பா ஸ்விக்கி இல்ல ஜொமேட்டோல அதே ஹோட்டல்ல டெலிவர் செய்யப்பட்டது. இதன் விலை ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாங்குனது மஷ்ரூம் பிரியாணி. இதோட விலை பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிலயும் சரி, ஜொமேட்டோலயும் சரி, நான் ஹோட்டல் பேர் சொல்ல விரும்பல. ரூ. 135. நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே. ஒருத்தர் நமக்காக போய் வாங்கிட்டு வராங்க. இல்லையா எல்லாமே சரி. ஓகே. ரூ. 135. சில டைம் ஆஃபர் வருது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹோட்டல். நான் நேர்ல போய் வாங்குறேன். இதுதான் அந்த டப்பாவோட அளவு. இதோட விலை அதே மஷ்ரூம் பிரியாணி ரூ. 100. சரி, ரூ. 35ல நீங்க உங்களுக்கு கமிஷனும் டெலிவரி பாய்க்கு இது கொடுக்குறீங்க. ஓகே. பட் குவான்டிட்டி இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இது ஹோட்டல் சைடுன்னு நான் கன்ஃபார்மாகவும் சொல்லல. பட் ஸ்விக்கி சைடில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நாங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு இதே போல் குவான்டிட்டியில் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் திஸ் அப். இது எதுவும் இது பண்ணுறதுக்காக யாரெல்லாம் மூவ் பண்ணுறோம் சொல்லி பாருங்கள். அது சேஞ்சஸ் இருந்தால் bring it up. பார்க்கலாம் ஏதாவது மாற்றம். ஓகே.